ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சிறகடிக்க ஆசையில் பார்த்தீங்கன்னா, மனோஜ் இப்போ சின்ன குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அடம் பிடிச்சிட்டு தூங்குங்கள்ல, அதே போல் தான் இப்போ தூங்கிக்கிட்டு இருக்காரு. எல்லோரும் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. அவங்க அம்மா பக்கத்தில் செல்லம் பட்டு எந்திரா செல்லம், ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சில எந்திரா அப்படிங்கிற மாதிரி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அண்ணாமலை கடுப்பாக வராரு. இவ பாரேன் கொஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கா, அவன் கழுத வயசாகுது இன்னும் கொஞ்சிக்கிட்டு இருக்கா பாருன்னு அவர் டென்ஷன் ஆயிடுறாரு. முத்து இருக்கார் பார்த்தீங்களா, முத்து என்னத்தில் தான் அவர் விளையாட்டாக பண்ணுறாரா வினைக்கு பண்ணுறாரா தெரில. இவர் என்ன பண்ணுறாரு, நேராக தண்ணியை ஒரு ஜக்கில் எடுத்துகிட்டு போய் மூஞ்சில் ஊற்றி விட்றாரு. மூஞ்சில் ஊற்றினோன்னா ரோகிணிக்கு விஜயாவுக்கெல்லாம் கடுப்பு ஆகுது. இதை மாதிரி மூஞ்சில் தண்ணியை பிடிச்சி காலையில் தூங்கி எழுந்திரிக்க அவங்க மூஞ்சில் அப்படி தண்ணியை தெளித்து எழுப்புனா அவங்களுக்கே ஒரு அதிர்ச்சியாட்டம் ஆகிடும்ல, அதை பற்றி தான் ஆயிடுச்சு. இப்போ அண்ணாமலை கூட சொல்கிறாரு, ஏன்டா இது மாதிரி வேலையெல்லாம் பார்க்குற அப்படின்ட்டு. அவர் ஊற்றுறாரு, இவர் டக்குன்னு தெளிஞ்சிடுறாரு, தூக்கம் தெளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு கிளம்ப ரெடியாக வராரு. ஆனாலும் ரோகிணி விஜயாவுக்கெல்லாம் கடுப்பு, இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி எழுப்பிட்டானே அப்படின்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா, மீனா சமைச்சிக்கிட்டு இருக்காங்க, கிச்சனில் நிற்கிறாங்க. விஜயா அங்கேருந்து சிக்கன் குழம்பு, மட்டன் கிரேவி, மீன் வாங்கி குழம்பு வச்சு வறுக்கணும். இதில் ரோகிணிக்கு வேறு வெஜ்ஜி ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுட்டு, வெஜ்ஜி பிரியாணி செஞ்சுட்டு, இது பன்னீர் கிரேவியாம் தொட்டுக்கிறதுக்கு. இன்னும் என்னென்னமெல்லாம் சொல்கிறாங்க ஐட்டம்ஸ், ரசம், சாதம், ஒயிட் ரைஸ் என்னென்னமெல்லாம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே இதெல்லாம் செஞ்சுட்டு மனோஜுக்கு கடைக்கு கொடுத்து அனுப்பணும், மனோஜுக்கும் ரோகிணிக்கும் கடைக்கு கொடுத்து அனுப்பணும்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவுக்கு கடுப்பு வந்துடுது. மீனா என்ன சொல்கிறாங்க, வீட்டில் எப்போதும் நார்மலாக சமைக்கிற மாதிரி நான் செஞ்சிட்றேன், என்னென்ன வேணுமோ சொல்லுங்கள், மீன் வாங்கி குழம்பு வைக்கிறேன், எல்லாமே நான் பண்ணிடுறேன். ஆனால் மனோஜுக்கு கடைக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே ஏன் பண்ண மாட்டேன், துமுறா ரொம்ப துமுறு அதிகமாகிடுச்சா, நீ எதுக்காக பண்ண மாட்டேன்னு சொல்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். நைட்டு ரூமு கொடுக்க மாட்டேன்னு மனோஜ் படுத்து தூங்கிட்டான்ல, அந்த கடுப்பை மனசில் வச்சுட்டு தான் செய்ய மாட்டேற அப்படின்னு சொன்னோன்னே அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது, ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காரு மனோஜிக்கு மட்டும் எதுவும் செஞ்சு கொடுக்க வேணான்னு எங்கள் வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு, நான் அதனால் செய்ய மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ எதுக்காக செய்ய மாட்டேறேன்னு நான் சொல்லட்டுமா, நைட்டு ரூம் கொடுக்காம அவன் தூங்கிட்டான், உனக்கு ரூம் இல்லாமல் உன்னால் ஏன் ரூம் இல்லாமல் உன்னால் தூங்க முடியாதா, வெளியில் படுத்து, அவ்வளோ கேவலமாக கூச்சமாக இருக்குது, ரூமு டெய்லியும் உனக்கு ரூம் தேவைப்படுதா, ரூம் இருந்தால் தான் தூக்கம் வருமா, என்ன தான் உங்கள் வீட்டில் வளர்த்தாங்களோ தெரில, நீனா உங்கள் வீட்டில் ரூமில் படுத்து தான் தூங்குனியா, ஏன் ஒரு நாள் கூட உன்னால் ரூம் இல்லாமல் இருக்க முடியாதாங்கிற மாதிரி பேசுகிறாங்க, தப்பாக பேசுகிறாங்க. உடனே இவங்களுக்கு கடுப்பு வந்துடுது. அத்தை நிறுத்துங்க, வார்த்தையை விடாதீங்க, நீங்கள் பேசுகிறது என் காதே கூச்சமாக இருக்குது அதை கேட்குறதுக்கு, இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க, நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிட்டு போங்க, ஆனால் என்னால் மனோஜிக்கு கடைக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு சமைக்க முடியாது அப்படின்னு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் போயிடுறாங்க. வெளியில் போயிட்டு அவங்க கஷ்டமாக இருக்குன்றலாம் எல்லாருக்குமே, அழுகுறாங்க. அழுதுட்டு கண்ணை தொடச்சிட்டு அந்தார போயிடுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, முத்து வெளியில் நின்றுட்டு இருக்காரு. அப்போ ஏசியை கொண்டாந்து ஸ்ருதியோட அம்மா அட்ரஸ் கொடுத்து அண்ணாமலைன்னு அட்ரஸ் போட்டு அனுப்பியிருக்காங்க. ஏசி வீட்டு வாசலில் இறக்க போகிறாங்க. இவர் அதுக்கிட்டே முத்து என்னன்னா, இங்கே என்னத்துக்கு இறக்க போகிறீங்க அப்படின்னோடனே, இல்லை இது மாதிரி அட்ரஸ் இந்த அட்ரஸ் தான் காட்டுது, அண்ணாமலைன்னு அட்ரஸ் போட்டிருக்காங்க, வாசுதேவங்கிறவங்க அனுப்பியிருக்காங்க, ஃபோன் நம்பர்லாம் இருக்குது பாருங்கள், இந்த வீட்டில் தான் டெலிவரி பண்ண சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை பார்க்குறாரு. இது ஸ்ருதியோட அம்மாவோட நம்பரு, அவங்க அப்பா நம்பர்னு தெரிஞ்சுக்கிட்டார். உடனே ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போங்க, எங்கள் வீட்டுக்கு ஏசி வாங்கி கொடுக்க அவங்க ஆள் கிடையாது, இது வேண்டாத வீட்டிலேருந்து வந்திருக்கு, எங்களுக்கு வேணாம், எடுத்துகிட்டு போங்க. அண்ணாமலை யாருன்னா, எங்கள் அப்பா தான் அது, நீ என்ன சொல்கிற, நான் தான் சொல்கிறேன்ல அவரோட பையன் தான் நான், வேணாம் எடுத்துகிட்டு போகணும். அவர் என்ன சொல்கிறாரு, சார் இவ்வளோ தூரம் அட்ரஸ் கொடுத்து டெலிவரி பண்ண சொல்லிட்டாங்க, ஒரு வார்த்தை வேணான்ட்டு அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வர சொல்லி, அப்போ தான் நாங்கள் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொன்னோன்னே உடனே சரின்னு இவர் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணாக்கா ஸ்ருதியோட அம்மா தான் எடுக்கிறாங்க. எடுத்த உடனே இவர் தான் பேசுகிறாரு, முத்து தான் பேசுகிறாரு. எதுக்காக ஏசி எங்கே கொடுத்து அனுப்பியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்காக தான் வாங்கினேன், அங்கே வீட்டில் ஏசி இல்லைல்ல, என் பொண்ணு அங்கே தானே இருக்கா, அதுக்காக தான் வாங்கினேன், பரவாயில்ல கிஃப்டாக வச்சுக்கோங்க, நான் தான் அனுப்பிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவையே கிடையாது, எங்களுக்கு ஏசி வேணுன்னா நாங்கள் வாங்கி போட்டுக்குவோம், அண்ணாமலைக்கு 3 பையனுங்க இருக்கானுங்க, எங்களால் முடியாமல் கிடையாது, நாங்கள் அந்தளவுக்கு இல்லாதப்பட்டவங்களும் கிடையாது, உங்கள் பொண்ணுக்கு செய்யணுன்னா நீங்கள் நகையோ துணிமணியோ எது வேணாலும் நீங்கள் வாங்கி கொடுத்துங்க, இந்த மாதிரி பொருளை வாங்கி வீட்டுக்கு அனுப்புறது, அது மூலியமாக எங்கள் அப்பாவை எப்படியாவது மட்டமாக அசிங்கமாக கேவலமாக நடத்தலான்னு பார்க்குறது, இதெல்லாம் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க, உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லிவிடுங்க, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து வைத்தறிச்சப்பட்டு அந்த மூச்சு காற்றை அவர் சந்தோஷமாக அனுபவிச்சிக்க சொல்லுங்கள், எங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க, நாங்கள் ரிட்டர்ன் அனுப்புகிறோம்,
எடுத்து வச்சிங்க. இதை உங்கள் வீட்டில் 10 ஏசி இருந்துச்சுன்னா 11வது ஏசியாக அதை போட்டுக்கோங்கன்னு சொல்லி ரிட்டன் அனுப்பிடுறாரு. அனுப்புனோடனே இப்போ வந்துட்டு ஸ்ருதியோட அம்மா வந்து ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவங்க ஸ்ருதியோட அம்மா அப்பா 2 பேரும் பேசுகிறாங்க. இதை மாதிரி பாரு, நான் அனுப்பி விட்டதை திருப்பி அனுப்பிடான், அந்த முத்து பையன் மட்டும் இதை மாதிரி பண்ணுறானே, அந்த வீட்டுக்கு என்ன குடைச்சல் கொடுத்தாலும் அவன் கண்ட்ரோல் பண்ணிடுறானேன்ட்டு. அவங்க அப்பா சிரிக்கிறாரு, ஸ்ருதியோட அப்பா. இது ரொம்ப நல்லதாக போச்சு, எனக்கு தெரியும் இதுதான் நடக்கும்னு எனக்கு தெரியும், இப்போ பிரச்சனையே கிடையாது. நீ இந்த ஏசியை என்ன பண்ணுற, ரிட்டன் வர ஏசியை எடுத்துகிட்டு போய் மனோஜ் கடையில் தானே வாங்கினேன், மனோஜ் கடையில் ரிட்டன் கொடு. அந்த கடையில் ரிட்டன் கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து முதல் வியாபாரமே ரிட்டன் வருதுன்னு கடுப்பாயிடுவாங்க. கடுப்பானவனா அங்கே போய் முத்துக்கிட்ட போய் மனோஜ் சண்டை போடுவான். மனோஜ் அங்கே முத்துக்கிட்ட சண்டை போட்டோன்னா வீட்டுக்குள்ளே பிரச்சனையாயிடும். பிரச்சனை ஆன உடனே வந்து நம்ம பொண்ணும் மரும பிள்ளையும் வீட்டை விட்டு வந்துடுவாங்க. அது நல்ல ஐடியா தான் சொன்னோன்னே சரி ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஏசி ரிட்டன் திரும்பி வந்தோடனே இங்கே மனோஜ் கடைக்கு வந்துட்டு ஏசியை எடுத்துகிட்டு போகலான்னு ஐடியா பண்ணிட்டாங்க ரிட்டன் கொடுக்க. இப்போ மனோஜ் கடையில் மனோஜ் உட்காந்துருக்காரு. அந்த ஏசி டீலருக்கு வந்துட்டு ஒரு கமிஷன் கொடுத்து அனுப்பிட்டார். அந்த ஏசிக்குரிய பணம் இது இவர் விற்றதுக்கான கமிஷன் மனோஜ் எடுத்துக்கிட்டு ஏசிக்கான பணத்தெல்லாம் கொடுத்து அனுப்பிட்டார். உட்காந்துருக்கார். ரோஹிணி வேறு ஒரு கஸ்டமர்கிட்ட வந்துட்டு மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இவங்க வராங்க ஏசியை எடுத்துக்கிட்டு, ஸ்ருதியோட அம்மா. உடனே வந்து என்னாச்சு, ஏசியை ஏன் ரிட்டன் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னோடனே, இப்போ தான் உங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வியாபாரமே அவ்வளோ பெரிய வியாபாரம் பண்ணதுனால தான் நிறையா பேர் கடைக்கு வராங்கன்னு பேசிகிட்டு இருந்தோன்னு சொல்கிறாங்க ரோஹிணி. இல்லைம்மா, நாங்கள் வந்து இந்த இதை ரிட்டன் கொடுத்துட்றேன், நான் வாங்கினதே வந்து உங்கள் வீட்டுக்காக தான் வாங்கினேன், முத்து வந்து இப்போ வேணான்னு திருப்பி அனுப்பிட்டார், இப்போ நாங்கள் இந்த ஏசியை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், அதனால் நீங்கள் வந்துட்டு இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே, ஐயோ இப்போ தான் அந்த ஏசி டீலருக்கு பணம் கொடுத்து அனுப்பிட்டேன், நீங்கள் கொடுத்த பணத்தை நான் இப்போ எப்படி ரிட்டர்ன் கொடுக்குறது, நான் என்னப்பா பண்ண முடியும், உங்கள் வீட்டில் இந்த ஏசியை வாங்கிக்கிட்டிங்கன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது, இப்போ உங்கள் வீட்டில் வேணான்னு சொல்லி ரிட்டன் அனுப்பணுன்னா இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும், எங்கள் வீட்டில் ஆல்ரெடி ஏசி இருக்குது அப்படி சொன்னோன்னே, எல்லாமே முத்து தான் காரணம், முத்து தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரிட்டன் அனுப்பிட்டான், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோடனே, உங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லவங்களாக இருக்கீங்க, அந்த முத்து தான் இது மாதிரி வேண்டாத வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லி இவங்க நல்லா உசுப்பேற்றி விட்றாங்க மனோஜையும் ரோஹிணியும். பரவாயில்லப்பா, இப்போ காசு இல்லையா, இதை நான் வாங்கினது தான் பெரிய உங்களுக்கு வியாபாரம் போல் இருக்குது, சரி பரவாயில்ல இருக்கட்டும், காசு கூட வேணாம், நான் உங்களை இந்த கடையில் கிஃப்டாக இதை கொடுத்த மாதிரி வச்சுக்கோங்க, காசெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்ப போகிறாங்க. உடனே ரோஹிணி என்ன பண்ணுறாங்க, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு எங்கேயோ போகிறாங்க. போயிட்டு வந்துட்டு அவங்க கொடுத்து 1.5 லட்சம் கொடுத்து வாங்கினாங்கல்ல ஏசி, அதை கொடுத்துட்றாங்க காசை. ஏம்மா வேணாம்மா பரவாயில்லம்மாங்கிறாங்க. இல்லை இருக்கட்டும், நீங்கள் தான் ரிட்டன் கொடுத்துட்டீங்கல்ல, இந்தாங்க பணம்னு கொடுத்துட்றாங்க. அவங்களும் வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ இதோட வந்துட்டு மனோஜுக்கும் நம்ம ரோஹிணிக்கும் கடுப்பு. அதாவது பொருள் ரிட்டன் வந்துடுச்சு. இன்னொரு பக்கம் என்னன்னாக்கா, வீட்டுக்கு வந்த ஏசியே முத்து வந்து ரிட்டன் அனுப்புனது. முதல் வியாபாரமே இதை மாதிரி அங்கே வந்து பார்க்க வந்தார் பாருங்கள், ஒரு கஸ்டமர் பொருளெல்லாம் பார்த்துட்டு நிற்கிறாரு, அவரும் ஏசி வாங்குறதுக்கு. இது இவங்க ரிட்டன் எடுத்துகிட்டு வந்ததை பார்த்த உடனே என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளமானு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, இது வேறு பிரச்சனைன்னு, வாங்கின பொருளை ரிட்டன் கொண்டாந்துருக்காங்க, ஏதோ பிரச்சனைங்கிறீங்க, சரி ஓகே நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவரும் கிளம்பிட்டார். கடையில் வியாபாரம் வந்த வியாபாரமும் போயிட்டு முதல்ல வாங்கின வியாபாரமும் ரிட்டன் வந்துருச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் முத்து தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ வீட்டுக்கு போயிட்டு மனோஜ் முத்துக்கிட்ட சண்டை போடுறாரு. அதெல்லாம் நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க. வீட்டில் போய் சண்டை போடுறாரு. சண்டை போட்டோன்னா முத்து வந்து 2 பேருக்கும் தகராறு வருது, சட்டையை பிடிச்சிட்டு சண்டை. ரவி தான் வந்து தடுக்கிறாரு, எதுக்குடா அடிச்சுக்கிறீங்கன்னு. அடுத்து அண்ணாமலையும் தடுக்கிறாரு, ஏன்டா அப்படி சண்டை போட்டு கிடக்குறீங்கன்ட்டு. அப்போ வந்து சொல்கிறாரு, இதை மாதிரி வந்துட்டு அவங்க ரிட்டன் கொடுத்துட்டாங்க, ஸ்ருதியோட அம்மா கொண்டாந்து ரிட்டன் கொடுத்துட்டு போனாங்க, அவங்கள்ட்ட ரிட்டன் கொடுத்தோன்னா பணம் கொடுக்க என்கிட்ட காசு இல்லை, நான் உடனே வந்து என்ன பண்ணுறேன்னு அசிங்கப்பட்டு நின்றுட்டு இருக்கேன். அந்த நேரம் ரோஹிணி போயிட்டு அவளோட தாலியை அடமானம் வச்சு கொண்டாந்து பணம் கொடுத்தா, இவனால் இதை மாதிரி பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லி அங்கே சொல்லிகிட்டு இருக்காரு வீட்டில். சும்மாவே விஜயா சலங்கை கட்டிக்கிட்டு ஆடுவாங்க, முத்துவை பற்றி பேசுகிறான் தான் அவங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. அதை விட்டு ரோஹிணிக்கு எப்படிடா முத்துவை வெளியில் தள்ளலான்னு ஐடியா அவங்களுக்கு. அண்ணாமலை வந்து ஜால்ரா, உண்மையாக சொல்ல போனால் ஜால்ரா தான் அவர். நியாயமாக பேசுகிறதுக்கே உண்மையில அவருக்கு வரல, பொண்டாட்டியை பேச விட்றாரு. அப்புறம் பேசி முடித்ததுக்கப்புறம் மீனாகிட்ட போய் நீ எதுவும் மனசில் வச்சுக்காதம்மா, நீ எதுவும் மனசில் வச்சுக்காத, அவள் அப்படி தான் பேசுவாங்கிறாரு. உண்மையிலே வந்துட்டு முத்து மேலே பாசமாக இருக்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இது வரைக்கும் முத்துக்கு வந்துட்டு சாதகமாக அவர் எதுவும் பண்ண மாதிரி தெரில. எப்படி நேரமும் மீனாவை விஜயா பேசுகிறத காதில் வாங்கிட்டே உட்காந்துருப்பார். மீனா வீட்டில் தான் அவங்க அம்மா வந்தாக்கா காதில் திட்டுவாங்க, இவங்க விஜயா அசிங்கப்படுத்துவாங்க, பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பார். கொஞ்சம் நேரம் பேசி முடித்ததுக்கப்புறம் தான் சும்மா பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டியும் ஆட்டி விட்ற மாதிரி, வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்க மாட்டியா விஜயா, உனக்கு இதுதான் பேசுகிறதுக்கு நேரமா,
அவள் அப்படி தான் கம்முன்னு இருங்க, நீங்கள் ஒன்றும் கண்டுக்காதீங்க அப்படிம்பாரு. அதே மாதிரி இருக்குது. இப்போ அண்ணாமலை வந்து முத்துவை தான் திட்டுவார். வாங்கி வச்சுக்க வேண்டியதான். நான் ஒன்றே ஒன்று சொல்லணும்னா முத்துவை தான் நான் சொல்லுவேன். காலையில் முத்து வந்து மனோஜ் மேலே தண்ணி ஊற்றுனது முதல் தப்பு. அவர் எந்திரிக்கிறாரு, அவர் எந்திரிக்காமல் போகிறாரு, அவர் கடைக்கு போகிறாரு போகலை, இவருக்கு என்ன பிரச்சனை? அந்த 21 லட்சமும் இவர் சம்பாரித்து கொடுக்க போகிறாருன்னு இவர் பார்க்க போகிறாரா? அது கிடையாது. அவரே வேணான்னு விட்டுட்டாரு. அண்ணாமலையே அந்த 21 லட்சத்தை வேணான்னு விட்டுட்டாரு. இவர் ஏன் கடந்து அடிச்சிக்கிறாரு? எங்கள் அப்பா சம்பாரித்தது, எங்கள் அப்பா. உனக்கு மட்டும்தான் அப்பாவா? அவங்க 2 பேருக்கும் அவங்க அப்பா தானே. அதே ரவி கேட்க மாட்டுறாரே. ரவியும் கேட்க வேண்டியது தானே, எனக்கு 21 லட்சத்தை பணத்தை கொடு ரிட்டனுன்னு. அவர் கேட்கலையே. இவர் முத்து வந்து காலையில் பண்ணது தப்பு. நம்ம 1000 தான் இருந்தாலும் நம்ம முத்து பண்ணுறது எல்லாமே சரின்னு நம்ம சொல்லவே கூடாது. முத்து பண்ணது முதல் தப்பு. காலையில் கடைக்கு கிளம்புறப்ப அவன் கிளம்பி போகிறான். நமக்கு என்ன வந்துச்சு, நம்ம வேலையை பார்த்தோமா போனோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டாரு. தண்ணியை தூக்கி மூஞ்சியில் ஊற்றுறது. அடுத்து ஏசி வந்துச்சுல, வீட்டுக்குள்ளே போனோன்னா அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ எடுத்துகிட்டு போகிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வரட்டும், அண்ணாமலையே வாங்கிக்கலான்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறாரு. அவருக்கு தானே அசிங்கம். அவர் வாங்கி வச்சுக்கிறாருன்னா வாங்கி வச்சுக்கிட்டோம். இல்லை வேணான்னா அவரே பதில் சொல்லட்டும். இவர் அதை விட்டுட்டு வாசல்லே நின்று ஃபோன் பண்ணி ஸ்ருதி அம்மாட்ட பேசுனது 2வது தப்பு. 3வது தப்பு மனோஜுக்கு கடை பார்த்து கொடுத்தது. மனோஜ் தான் சும்மா மனோஜ் ரோகிணியும் அசிங்கப்படுத்துகிறாங்க. எதுக்காக இவர் கடை பார்த்து சொல்கிறாரு? அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்கன்னு விட வேண்டியது. ஏன்னா கூட பிறந்தான்னா கொஞ்சம் கூட மதிக்கிறது கிடையாது. ஒன்றை இவ்வளோதையும் விட்டுட்டாரு. இவர் பண்ணதும் தப்பு, இவ்வளவு பண்ணுறாரு. மீனாவுக்கு அங்கே அநியாயம் நடக்குது அந்த வீட்டில். இவ்வளவு நியாயம் பேசுகிறாருல முத்து. ஒரு ஏழை பொண்ணை கட்டிட்டு வந்து அந்த வீட்டில் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை வந்து வீட்டு வேலை பார்க்குற அடிமையாட்டம் வச்சுருக்காங்க அந்த வீட்டில். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கார் முத்து. அதெல்லாம் கேட்க வேண்டியதானே? அதெல்லாம் எதுவும் கேட்கல. இப்போ பாருங்கள், நீ ரூம் இல்லாமல் தூங்க மாட்டியா? உனக்கு ரூமு தான் முக்கியமா? அப்படி அசிங்கமாக இல்லையா? டெய்லிக்கும் உனக்கு ரூம் தேவையான்னு அவங்க கேட்குறாங்க. அந்த வார்த்தைக்கு என்ன மீனிங்குங்கிறது நல்லாவே நமக்கு புரியுது. ஒரு மருமகளை போய் பார்த்து அது மாதிரி கேட்குறாங்க அவங்க. இந்த மீனா எல்லாத்தையும் ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டுருது. முத்துக்காக எவ்வளவு தான் தாங்கிக்கிட்டு இருக்கும். போய் சொல்லணும் புருஷன்ட்ட இது மாதிரி அவங்க கேட்குறாங்க. நீ எதுக்கு போய் ரூமுக்கு சண்டை போடுற? உன்னால் முடிஞ்சால் தனியாக என்னை கொண்டே வச்சு குடும்பம் பண்ணு. தனியாக நீ வீடு வாங்கு, இல்லை வாடகைக்கு வீடு பிடி, தனியாக போய் நம்ம இருக்கலாம். இல்லையா மாடியில் படுத்து தூங்குறியா? மாடியில் படுத்து நான் தூங்குறேன். நீ அந்த ரூமுக்கு போய் இனிமேல் அடிச்சிக்கிற வேலை வச்சுக்கக்கூடாதுன்னு போய் பேசணும் புருஷன்ட்ட. அதையும் பேசுகிறது கிடையாது. இது விஜயா பேசுகிறது எல்லாத்தையும் ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டுற வேண்டியது. அந்த வீட்டுக்கு அடிமையாட்டம் வேலை பார்க்க வேண்டியது. நீ வந்துட்டு ஸ்ருதி உன்னை மதிக்கிறாங்க, பாவப்படுறாங்க. அப்போ ஸ்ருதிக்கு நீ வேலை பார்க்குறியா? அது உன்னோட விருப்பம். ரோகிணியும் உங்ககிட்ட துமுறாக நடந்துக்குது. மனோஜி அதை தாண்டி துமுறாக நடந்துக்கிறாரு. நீ எதுக்கு அவங்க 2 பேருக்கும் வீட்டு வேலை பார்த்து கொடுக்குற? நீயும் தானே வேலை பார்க்குற. நீ என்ன வீட்டில் சும்மா உட்காந்துருக்கியா? நீ பூ கட்டுற, நீ பூ வியாபாரம் பார்க்குற, உன் வீட்டுக்காரர் வேலை பார்க்க சும்மாவா உட்காந்துருக்க? நீ வீட்டு வேலை சரி. ஒரு கடமை இருக்குது. ஒரு மருமகன் கடமை இருக்குன்னா மாமனார் மாமியாருக்கு சமைக்கிறியா? அது கடமை. நமக்கு பிடிச்சவங்களுக்கு நீ செஞ்சு கொடுக்குறியா? அது உன்னோட கடமை. நீ அவங்களுக்கு போய் வேலை பார்த்து கொடுக்குறது துமுறுத்தன வேலை. அது மீனாவுக்கு ரொம்ப அடிமைத்தனம் அதிகமாகிடுச்சு. அது மீனா தான் அதை எடுத்து கேட்கணும். பாட்டி அந்த காலத்து மனுஷி தான் பாட்டி. அவங்க எந்த அளவுக்கு எடுத்து சொல்லிட்டு போகிறாங்க. நீ வந்துட்டு எந்த நாள்லேயும் சுயமரியாதையை விட்டு கொடுக்கக்கூடாது. நீ இதேமாரியே எல்லாருக்கும் வேலை பார்த்து கொடுத்தீன்னா கடைசி வரைக்கும் உன்னை வேலைக்காரியாட்டமே ஆக்கிடுவாங்க அந்த வீட்டில். நீயும் இந்த வீட்டில் ஒரு மருமக, அந்த கெத்தோடு நடந்துக்கோ. முத்துவுக்கும் உனக்கும் இந்த வீட்டில் சம உரிமை இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நான் நடந்துக்கோ. உன் மாமனாருக்கும் உன் மாமியாருக்கு வேலை பார்த்து கொடுக்குறியா? அதோட இரு. மற்றவங்களுக்கு நீ வேலை பார்த்து கொடுக்க. நீ என்ன இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கியா, வேலைக்காரியாக வந்திருக்கியான்னு பாட்டி கேட்டுட்டு தான் போயிருக்காங்க. அப்படி இருந்தும் மீனா வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவங்களே பண்ணுறது. காலையில் தூங்கி எழுந்திரிச்சு வருவாங்களாம். உடனே மனோஜுக்கும் ரோகிணிக்கும் காஃபி போட்டு இவங்க கொண்டே கொடுக்கணுமா? ஏன் ரோகிணிக்கு கை இல்லையா, கால் இல்லையா? ஏன் அவங்க புருஷனுக்கு காஃபி போட்டு கொடுக்குறாங்க, சமைச்சு கொடுக்குறாங்க, ஏதோ பண்ணுறாங்க இல்லையா? ஒருத்தங்க வேலை பார்க்குறப்பனாலும் பக்கத்தில் வந்து நின்று ஹெல்ப் பண்ணணும். 3 மருமக இருக்காங்கன்னா இப்போ ஸ்ருதிக்கு சமைக்க தெரியாது, ஓகே. ரோகிணிக்கு சமைக்க தெரியாது, ஓகே, ஒத்துக்கலாம், சமைக்க தெரியாது. நீ வெங்காயம் கூடவா நறுக்க தர தெரியாதா? இல்லை காய்கறி நறுக்க தெரியாதா? இல்லை பாத்திரம் கழுவ தெரியாதா? ஒன்றுமே பண்ண தெரியாதா? எல்லாமே வந்துட்டு இவங்களே பார்க்கணுமா? அது ஏன் நீங்கள் நீ செய்கிறதுனால தானே எல்லாத்தையும் பண்ணுறாங்க. என்னோடய வேலை நான் செய்வேன். என் மாமனார் மாமியார் துணியை துவைச்சி போடுவேன், அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுப்பேன். மற்றவங்களுக்கு வேணும்னா வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். ரோகிணிக்கு இப்போ வெஜிடபிள் பிரியாணி தான் வேணும்னா வந்து ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள், நான் செஞ்சு தரேன். நானே எல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த வீட்டுக்கு நான் ஒன்றும் வேலைக்காரி கிடையாது. நான் மருமகன்னு சொல்லி அவங்க பேச தெரியல மீனாவுக்கு. இதோட போகுதுங்க.
முத்து பண்ணது இன்றைக்கி எல்லாமே வேண்டாத வேலை தான். முத்துவோட ஃபேன்ஸ் எல்லாம் என்ன திட்ட போகிறீங்க. முத்து இன்றைக்கி பண்ணது வேண்டாத வேலை தான். மனோஜ் விஷயத்தில் முத்து தேவையில்லாமல் மூக்கை நுழைக்கக்கூடாது. ஏன்னா மனோஜ் விஷயத்தில் மூக்கை நுழைக்கிறதும் சாக்கடையில் கொண்டே காலை விட்றதும் கரெக்டான விஷயங்கிற மாதிரி இருக்குது. அது ரோகிணி தான் மனோஜுக்கு எதுவாக இருந்தாலும் உடனே முத்துவை குறை சொல்லுது. எதுக்கு போய் மூஞ்சில் தண்ணி எடுத்து ஊற்றணும்? அவன் தூங்குறான், எப்படியோ போகிறான், உனக்கு என்ன, போயிடணும். 2வது ஸ்ருதி அம்மா அனுப்புன ஏசியை வீட்டில் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் ரிட்டன் அனுப்புனது. இது 2மே இன்றைக்கி முத்து பண்ணது தேவையில்லாத வேலை தான். இப்போ நாளைக்கு பிரச்சனையே அவர் தான் சமாளிக்க போகிறாரு. நாளைக்கு அண்ணாமலை என்ன தான் முடிவு சொல்கிறாருன்னு பார்ப்போம். அண்ணாமலை இப்போயும் யார் பக்கம் பேசுகிறாரு, என்ன பண்ண போகிறாருங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் இன்றைக்கி சிறகடிக்க ஆசையில் நடந்துச்சு. இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.